ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னென்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபமானது வருது. கார்த்திகை மாதத்துடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னால் அது கார்த்திகை தீபத்தை சொல்லலாம். தமிழர்களிடையே கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகையில் இந்த பண்டிகையும் ஒன்று. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர பௌர்ணமி நாளில் கார்த்திகை தீபமானது கொண்டாடப்படும். கார்த்திகை தீபமானது 3 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படும். கார்த்திகை தீப விழாக்களை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. கார்த்திகை தீபத்திலிருந்து கார்த்திகை தீபத்துடைய அந்த 3 நாளுமே விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படும். கார்த்திகை தீபம் விளப்பு வழிபாடு செய்கிறது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது கார்த்திகை தீபம் வர்றதுக்கு முன்னாடி பரணி தீபமானது ஏற்றணும். ஆக்சுவலி பரணி தீபம் ஏற்றி தான் கார்த்திகை தீபத்தையே வழிபாடு செய்யணும். பரணி தீபம்னா என்ன? 2024 கார்த்திகை தீபத்தில் பரணி தீபம் எப்போ வரப்போகுது? வீட்டில் எதற்காக கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி இந்த பரணி தீபம் ஏற்றணும்? எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றணும்? எப்படி ஏற்றினா நம்ம பாவம் தீரும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றியே ஆகணும். பரணி தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி தான் கார்த்திகை தீபத்தையே ஏற்றணும். ஆனால் நிறைய பேர் கார்த்திகை தீபத்திலேருந்து 3 நாள் மட்டும் தீபம் ஏற்றுறோம். கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல பரணி தீபங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த தீபமாக சொல்லப்படுது. அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றினதுக்கு பின்னாடி தான், அதாவது அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி தான் கார்த்திகை தீபத்தையே ஏற்றணும். முதல்ல இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் எப்போ வருது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை தீபம் வருது. அன்று கார்த்திகை மாதத்துடைய 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபமானது வருது. ஸோ இந்த கார்த்திகை தீபம் வர்றதுக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றணும். பரணி தீபம் எப்போ வருது, எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இதற்கு தான் பரணி தீபம் என்று பெயர். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் என்று சொல்லப்படுது. ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை நாமளும் உணர்ந்து வீடுகளில் பரணி தீபம் ஏற்றணும் என்று சொல்லப்படுது. கோவிலில் மட்டும் கிடையாது, வீடுகள்லேயும் திருக்கார்த்திகை முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரணி தீபம் நம்ம ஒரு முறை ஏற்றக்கூடிய முறை நம்ம தெரிஞ்சு ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நன்மை ஏற்படும். வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருது, இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அப்படியே பரணி தீபத்தை ஏற்றி மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க. சரி வாங்க பரணி தீபம் ஏற்றுவதை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை மாதமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபங்களுக்குரிய மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் சிலரிடம் இருக்குது. ஆனால் பெரும்பாலானோர் இது தெரியாமல் நாம் விட்டுடுறோம். இப்படி விட்டவங்க எல்லாமே திருக்கார்த்திகையுடைய அந்த தீப திருநாளில் 3 நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்தாகணும். உண்மையில் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். திருக்கார்த்திகை என்ற தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சாத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கேற்றுவது சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்கு ஏற்றுவதாக சொல்லப்படுது. திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காக ஏற்றப்படுது. பஞ்சாத்திர தீபம் பெருமாளுக்காக ஏற்றப்படுது. ஸோ பரணி தீபம் யமனுக்காக ஏற்றப்படக்கூடிய தீபம். யமன்கிட்டருந்து நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, வாழக்கூடிய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயுசோடு இருக்கணும்னா யம
யமதர்மனுடைய ஆசீர்வாதம் தேவை. அவருக்காக ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம். ஆக்சுவலி பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம். இது ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலக காத்ததை போற்றக்கூடிய வகையில் பஞ்சாத்திர தீபம் ஏற்றப்படுது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம், அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்லும் போது வரும். யமன் என்றால் அனைவருக்கும் பயம் தருவார் என்று சொல்லலாம். அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க கண்டிப்பாக உங்களுக்கு தோன்றும். இதற்கு புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுது, அதை உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. நாசிகநேதன் என்பவருடைய தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நாசிகநேதன் தனது தந்தையிடம் சென்று, எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும்? வீட்டில் யாராவது வந்து கேட்டால் என்னை தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். இதை கேட்டு மேலும் கோபமடைந்தான் நாசிகநாதன். என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போறீர்கள் என கேட்க அவரது தந்தையே வந்து யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என கூறி தானமாக கொடுத்து விட்டார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்திற்கு சென்றார் நாசிகநாதன். அங்கு மனிதர்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நாசிகநாதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறான். அதாவது என்ன கேட்குறான்னா, மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என கேட்கிறான். அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா, அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார். இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யமதர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்மராஜா கூறி வழக்கில் ஒன்று தான் இந்த மகா பரணி தீபம். ஸோ இப்போ தெரியுதா பரணி தீபம் ஏற்றுவது எந்த அளவுக்கு நன்மைன்னு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபமேற்றி அவரை வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவேதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய விடிர்காலை என சொல்லப்படுவதனால் அதற்கு முன்பு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும். அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபமேற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி தேவர்களுடைய அருள் கிடைக்கும். குறிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். அதனால தான் இந்த பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ பரணி தீபம் ஏற்றுவதுடைய தேதி, வீட்டில் ஏற்றக்கூடிய முறையை ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8:20 மணி துவங்கி டிசம்பர் 13ஆம் தேதி காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்குது. ஸோ அதனால் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகு துன்பம் இல்லாமல் வாழ மாலை 6 மணிக்கு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்ற வேண்டும். இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியது. உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்மளுடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் கொண்டு 5 விளக்குகள் வந்து வீட்டில் ஏற்ற வேண்டும். ஒரு தாம்பழ தட்டி எடுத்துக்கோங்க, அதில் அழகாக கோலம் இட்டுக்குங்க. அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் வந்து ஏற்றணும். ஏற்றினதை பூஜைறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய தீபங்களோடு சேர்த்து அதோடு இந்த தட்டையை வைத்து 5 தீபங்களையும் ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகள் வந்து வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பரணி தீபத்தை ஏற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய வீடுகள்லையும் சுபிட்சமானது உண்டாகும். ஸோ பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக செய்த பாவங்கள் எல்லாமே வந்து தீரும். ஸோ நம்பிக்கையோட பரணி தீபம் ஏற்றி பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவில் பரணி தீபம்னா என்ன, பரணி தீபம் எப்படி ஏற்றணும், என்ன மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலி கார்த்திகை தீபத்தில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி ஒரு தீபம் இருக்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பரணி தீபத்தை மிஸ் பண்ணாமல் ஏற்றி பயன்பெறுங்க. ஸோ பரணி தீபம் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நாம் ஏற்றணும். மாலை 6 மணிக்கு வீட்டு பூஜைறையிலேயே வந்து ஏற்றலாம். 5 விளக்குகள் ஏற்றணும். 5லையுமே நெய் ஊற்றுங்க. அந்த 5 விளக்குகளுமே ஒவ்வொரு திசை பார்த்த மாதிரி தாம்பலத்தில் வைத்துக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இமேஜ் காமிக்கிறல வீடியோவில் இது போல் வந்து ஒவ்வொரு திசை பார்த்த மாதிரி இருக்கணும். பார்த்து கரெக்டாக ஏற்றிடுங்க.
எரியிறது வந்து ஒரு மணி நேரம் எரியட்டும். நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுறது, திரியை தூண்டுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா அப்படியே பூஜை அறையில் வைத்துருங்க. அதுவே அணையிற வரையும் எரியட்டும். ஸோ இந்த பரணி தீபத்தை ஏற்றி அனைவரும் பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரணி தீபத்தை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் பரணி தீபத்தை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கார்த்திகை தீபத்தை பற்றி ஷேர் பண்ணுவேன். அதை விட திருவண்ணாமலையில் மகா தீபத்தை ஏற்றுவதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவாக. அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.